ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சியின் வழியாக எங்களோடு கூட ஆராதனைகள் இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பணுகுடி செய்கிறோம். பணுகுடி சபை தூய அந்திரேயா ஆலயத்தின் சார்பாக எங்களை வாழ்த்துதலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய பிரசன்னமும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. நாம் ஆராதனைக்கு முன்பாக சில பாடல்களை பாடும் முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய அருள் பிரசனைகள் மத்தியிலே நிறைவாய் கடந்து வருவேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த ஆராதனைகளை நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர், எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர், எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறீர். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவிச்சை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக ஒரு பாடலை பாடும். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டுகொண்டோம். யாவரும் நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான் கன்வென்ஷன் பாடல், பழைய பாடல். சேர்ந்து என்னோடு கூட பாடுங்க. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கட்சிக்கும் சிங்கங்கள் எழும்பலாம், ஓநாயின் கூட்டங்கள் கூடலாம், மந்தையை மேய்க்கிறவர் மெய்ப்பர் நம்மை நடத்தி செல்லும். கட்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், காட்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடடை குடிநீரில் மந்தைகள் நடுவில் நெருங்கவும் முடியாது. ஆடடை குடிநீரில் மந்தைகள் நடுவில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்கள், மகிழ்ச்சியின் சப்தங்கள், ஆர்மேக இருட்டில் தீபமாய் கர்த்தரால் இசைவாடும். ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இளங்கி கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இளங்கி கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை
கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனுடைய ராஜ்யம் விரிவாக, அதற்காக ஜெபிக்கிற யாரும் கலங்க வேண்டியதில்லை. தேவனே நடத்தி செல்வார். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்று வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்று வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பொறாமை, மறைவான சதிகள் வல்லோனுடைய கரங்களில் இருக்கிற நம்மை அணுகாது. தேவனுடைய கரங்களிலே மறைவிடமாயிருக்கிறோம். நம்மை வரைந்து வைத்திருக்கிறோம். பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலவும், பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலவும், வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள் யாரையும் அணுகாது. பாடுவோம். வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள் யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், உபாகம் 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அன்றைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்லவா? தேவன் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம் மீது பிரியமா இருக்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நமக்கு உண்டு. தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். சாரால் நவ்ரோஜி அவர்கள் எழுதின பாடல். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட தாவி சொல்றார் இல்லையா? அந்த வார்த்தையை நம்பி பாடலை நாம் பாடுவோம், ஆராதித்து பாடுவோம், துதியோடு பாடுவோம், மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம். புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே.
தேவனுடைய வார்த்தை உண்டல்லவா, வருந்தி அழைக்கிறார். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். எல்லா நீரூற்றாய் மாற்றுவார். பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுவார். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. பாடுவோம். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனது உருகி சமாதான உடன்படிக்கைகளை தேவன் உங்களுக்காய் காத்துக்கொள்வார். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடும், நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். சஞ்சலமும் தவிப்போம், ஓடிப்போம். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்போது யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா, இப்போது யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்
புகழும் ஆதாரமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். இன்னைக்கு அடைக்கலம் என்கின்ற தலைப்பில் தான் நம்ம ஆராதனை செய்கிறோம். அவரே நம்ம அடைக்கலாம். அல்லேலூயா. அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். இன்னொரு பாடல், தெரிந்த பாடல் தான், கன்வென்ஷன் கீதங்களில் 355 பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன், அடைக்கலமே உமது அடிமை நானே. பாடலாமா? அந்த பாடலை அவர் சேர்ந்து டிவி பார்க்கிறவங்க இப்ப சேர்ந்து என்னோடு கூட கரங்களை தட்டி தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கலமே உமது அடிமை நானே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைக்கிறவர், எண்ணற்ற நன்மையால் நிறைக்கிறவர், மாசில்லாத நேசர் நம்முடைய ஆண்டவர். அளவற்ற அன்பினால் அணைப்பவாரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவாரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவாரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவாரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அவர் செய்கைகளில் மகத்துவம் உள்ளவர், அவர் செய்கைகளில் நீதிபர். அதுவே நம்முடைய பாக்கியமா இருக்கு. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே, நித்தியாரேவும் நியாயங்கள் என்றும் நிற்கோமே, பக்தாரின் பேரில் பாக்கியமிதே, ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரத்தை பற்றி பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, புலியில் விழாதபடி காத்து கொண்டே
பாதைப்பார் மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆகமாகிறே. கர்த்தார் செய்தார் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பார்த்தாரானால் யார் அவருக்கு முன்பாய் நிற்பார்? ஆனால் தேவன் பாவத்திலிருந்து விடுதலை தந்து உற்சாகத்தின் ஆவினால் நம்மை தாங்கச் செய்து ரட்சணியின் சந்தோஷத்தை நமக்கு தந்தார். பாடுவோம். பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் ஆகமகிழ்ந்தே. கர்த்தார் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தார் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை முழு மனதோடு பற்றிக் கொள்வோம். அவர் நம்முடைய அடைக்கலம். பிரியமானவர்களே, அவரே நம்முடைய அடைக்கலமாய் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் உடைய. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் உடைய. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தான் ஆகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யுலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். லசையே பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் எடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரோக்குலித்தான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி
இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். உன்னதமும் மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணை. சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் எங்கள் துருகமாயிருக்கிறீர், கோட்டையாயிருக்கிறீர். இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தர்மியான வேளையில் நீங்க எங்களோடு கூட பேசுங்க. நீர் எங்களோடு கூட இடைபடும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை விசுவாசத்துக்குள்ள கடத்தி செல்லும். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகின்ற எல்லா காரியங்களிலும் தேவரே, எங்களுக்கு வெற்றியை தருகிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படுத்தப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் என் அடைக்கலம் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய அடைக்கலம். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலம். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறபடினாலே நமக்கு பயம் இல்லை. அடைக்கலம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற, வசிக்க கொடுக்கிற இடம் என்ற பொருள். தேவன் நமக்கு இளைப்பாற பண்ணுகிற ஸ்தலம், இடம் என்று பொருள். நாம் தங்குகின்ற இடம் என்று பொருள். தேவன் நாம் தங்கும் இடமாக இருக்கிறார். அவரே நல்ல அடைக்கலமாக இருக்கிறார். The God is my shelter. ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம் அல்லவா? எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. அநேக மக்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. இந்திய தேசத்திலே சொல்லுகிறார்கள், எத்தனையோ கோடி மக்கள் இந்திய தேசத்திலே சாலையோரங்களிலே படுத்திருக்கிறார்கள் அடைக்கலம் இல்லாமல். அவர்களுக்கு வீடு இல்லை, ஆகையினாலே அவர்கள் சாலைகளில் படுத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய அடைக்கலமாய் கர்த்தர் இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை தொற்று வரலாம். ஒரு அலை, 2வது அலை, இன்னைக்கு 3வது அலை இப்போ வந்திருக்கு இல்லையா? எத்தனை அலைகள் வரலாம். ஆனால் தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அதை நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பா, நீங்க என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உபாகம் 33:27 வாசிக்கிற, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்,
அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். உபாகமத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு மோசே கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமாய் கடைசியாக கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். அநாதி தேவன் உன் அடைக்கலமாக இருப்பார். இந்த உலகம் கடந்து போகலாம், ஆனால் தேவன் நம்முடைய அடைக்கலம். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய அடைக்கலமாக இருப்பார். உலகத்தினுடைய காரியங்கள் கடந்து போகும், ஆனால் தேவன் நம்முடைய அடைக்கலம். அநாதி தேவன் உன் அடைக்கலம். அநாதி என்றால் தொடக்கத்திலிருந்து அவர் நமக்கு அடைக்கலம். இந்த உலகம் உண்டானதற்கு முதற்கொண்டே இருக்கிற ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம். தேவன் என்னுடைய அடைக்கலம். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ரூத்துவினுடைய புஸ்தகம் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் இருந்த உனக்கு அவர்கள் நிறைவான பலன் கிடைப்பதாக. செட்டைகளின் கீழ் அடைக்கலம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலாம். போவாஸ் தான் சொல்றாரு, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலமாக புகிறோம். சங்கீதக்காரன் 91:14 சொல்ற, அவர் சட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சை, உனக்கு கேடகமாகும் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய அடைக்கலம். அவர் எப்படி அடைக்கலமா இருக்கிறார்? அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலாம். பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்கிறது போல தேவன் தம்முடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்கிறார். அவைகளை செட்டைகளின் கீழே வைத்து காப்பாற்றுகிறது போல தேவன் தன்னுடைய மக்களாகிய உங்களை என்னையும் செட்டைகளின் நிழலிலேயே வைத்து விடுகிறார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் என் அடைக்கலம். சொல்லுவோமா? தேவன் என் அடைக்கலமாக இருக்கிறார், என் ஆண்டவர் என் அடைக்கலமாக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அவரின் அடைக்கலம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே, அவருடைய செட்டைகளின் கீழாய் நம்ம அடைக்கல புகுவோம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க செட்டை எங்கள் மேல விரித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எங்களுக்கு அடைக்கலம் ஆயிரும். என்னாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 35:11 வாசிக்கும் பாருங்க. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போகத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னது? இஸ்ரவேல் ஜனங்க கொடுத்த ஒரு நியமனம் பாருங்க. அவர்கள் கொடுத்த நியமம் என்ன? கைப்பிசகாய் ஒரு குற்றம் செஞ்சுட்டா, தெரியாம செஞ்சிட்டான், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணம், ஒரு அடைக்கலம் உண்டு பாருங்க. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் ஓடிட்டானா, ஒளிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு தண்டனை கிடையாது. கைப்பிசகாய் தெரியாமல் செய்த தவறு. தெரியாமல் செய்த தவறுக்கு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுட்டு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அடைக்கல பட்டணத்தை போல நமக்குள்ள சேர்த்து கொள்ளுகிறார். அங்க ஓடி நம்ம தஞ்சம் புகுந்து கொள்ளும், அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம். நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை பொறுத்து நம் மீது கிருபையா இறங்குறார் பாருங்க. அவர் நம்முடைய அடைக்கலமா இருக்கிறாருங்க. ஆனா பாவத்தில் நிலைத்து நிற்க கூடாதுன்னு சொல்றார் பவுல் சொல்லும்போது. அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் நம்ம எவ்வளவோ தூரம் போனாலும் பாருங்க, அந்த குஞ்சுகள் ஓடி தூரம் போகும், மறுபடியும் ஒரு அந்த கோழி, தாய் கோழி ஒரு அழகான ஒரு சவுண்டு கொடுக்கும் பாருங்க. அந்த குரலை கேட்ட உடனே குஞ்சுகள் ஆபத்தை உணர்ந்து ஓடி வந்து சட்டைகளின் கீழாக உட்கார்ந்து கொள்ளும். செட்டைகளின் கீழே அவர்கள் உட்கார்ந்து கொள்ளும். ஐயோ, ஏதோ ஒரு ஆபத்து, அது ஒரு சின்ன ஒரு கக்கரிப்பு, அந்த ஒரு சின்ன குரலை கேட்டவுடனே, அந்த தாய் கோழியினுடைய குரலை கேட்டவுடனே அவைகள் புரிந்து கொண்டு ஓடி வந்து விடுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை,
தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். ஓடி வந்து அப்படி செட்டைகளின் கீழாய் அடைக்கலம் புகுந்து கொள்வோம். செட்டைகளின் கீழ் அடைக்கலாம். 1 சாமுவேல் 22:3 வாசித்து பாருங்கள். அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவர் எப்படி எப்படி அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம், the high shelter. God is my high shelter. ஆண்டவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறதினால் நான் கலங்க மாட்டேன். அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 25:20 நாம் வாசிக்கிற பொழுது, அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிற பொழுது, தேவன் இஸ்ரவேலுடைய எல்லா கட்டுக்கும் நீங்களாக்கி கொண்டார். கர்த்தர் என்னை அவர் காப்பாற்றினார். அவர் எல்லா துன்பத்திலும் இடுக்கங்களிலிருந்து என்னை காப்பாற்றினார். கர்த்தர் என்னுடைய அடைக்கலம். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 28 அங்க வாசிக்கிற பொழுது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவர்தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் எப்படி அடைக்கலம் பாருங்க, அரணான அடைக்கலம். அரண் என்று சொன்னால் ஃபோர்ட் இல்லையா, கோட்டை என்று சொல்றோம். அரண் தடுக்க வைத்து நம்ம சுற்றிலும் அரண் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தடுப்பு இருக்கிறது. அதை மீறி ஒன்று நமக்கு சேதப்படுத்தாது. அவர் உயர்ந்த அடைக்கலம். எது உயர்ந்த அடைக்கலம்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதை தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்த உங்களுடைய வாழ்விலே அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்கிற அப்படின்னால கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 91 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருக்கிறார். தேவனுடைய உயர்ந்த அடைக்கலம். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறேன். இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க போனா உங்க வீடு உங்களுக்கு சொந்தமா இருக்கணும். இயேசு என்னுடைய சொந்தம், கர்த்தருடைய சொந்தமாக இருக்கிறதுனால அவருடைய நாமத்தினால நான் அடைக்கலமா உள்ள போயிடுறேன். அப்பா, நீங்க மற்ற வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? உங்க வீடு இல்லாம வேற வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அது உங்க வீடு இல்லை. தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறார். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்வில் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அப்படி சொல்றாரு. அவருடைய நாமம் அரணான பட்டலம், அரணான அடைக்கலமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய அரணான அடைக்கலமாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவன் நமக்கு தருகிற எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. தேவன் நமக்கு தருகிற பெரிய அன்பை நாம் எண்ணி பாருங்க. தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறபடினால அவருக்குள்ள போய் நாம் உட்கார்ந்துக்கிட்டோம். அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம். ஒரு கதை ஒன்று உண்டு. பழங்காலத்திலே ஒரு யூத ரபி ஊர் ஊரா போகிறவர். ஆங்காங்கே அவர் போகிறவர். அவருக்கு ஒரு 3 நண்பர்கள் இருந்தார்களாம். ஒரு சேவல், ஒரு கழுதை, ஒரு விளக்கு, அதாவது ஒரு லேம்ப். இந்த 3 தான் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய நண்பர்கள். காலையிலே இந்த கோழி கூவி இந்த யூத ரபியை எழுப்பிவிடும். கழுதை இவரை சுமந்து கொண்டு போகும். இந்த விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து இரவு வேளையிலே வேதாகமத்தை ஆகமங்களை படிப்பார்.
இதுதான் அவருடைய வேலை. போவார், போகிற இடத்துல என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுவார். அது அவர் பணியாக இருந்தது. ஒரு நாள்ல ஒரு கிராமத்துக்குள்ளே அந்த யூதர் ரபி போகிறார். அங்கே இருக்கிற மக்கள் இவரை பார்த்தோன்னே பைத்தியக்காரன் என்று சொல்லி இவரை அடிக்க வருகிறார்கள், துரத்தி விடுகிறார்கள். தங்குவதற்கு இடம் இல்லாமல் ஒரு மரத்தினுடைய நிழலிலே வந்து இரவிலே படுத்துக் கொள்கிறார். அவருக்கு எப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். இதான் அவருடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாத்தையும் நன்மையாக முடிய பண்ணுவார். அவர் செய்வதெல்லாம் நன்மை என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த ஜனங்கள் துரத்தி விடும்போது சொன்னார், கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். வந்து இந்த மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டார். இரவு ஆயிற்று. இரவிலே ஒரு நரி வந்தது. திடீரென்று அந்த சேவலை பிடித்து கொண்டு சென்று விட்டது. திடீரென்று ஒரு சிறுத்தை வந்தது. அந்த சிறுத்தை இந்த கழுதியை விரட்டி கொண்டு போய்விட்டது. இரவிலே நல்ல காற்று. அவரால் விளக்கை அங்கே வைக்க முடியவில்லை. விளக்கு அணைந்து விடுகிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் அவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். இப்படியே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரவு விடிந்து புலர்ந்து வந்தது. கிராமத்திலே இருக்கிற மக்கள் ஒருவரும் வெளியே வரவில்லை. காரணம், அந்த கிராமத்திலே கொள்ளையிட்ட கொள்ளையர்கள் அவர்களை அநேகரை சொட்டு அங்கே கொன்று விட்டார். அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். அப்பொழுது சொல்ல, கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் நன்மையை செய்தார். ஒருவேளை நான் அந்த கிராமத்துக்குள்ள அன்னைக்கு தங்கியிருந்தா நானும் இறந்திருப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலம். கடவுள் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். பிரியமானே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாமும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. அப்படி சட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புகிறோம். அப்படி சட்டைகளின் நிழலுக்குள்ளாக நாம் வந்து தஞ்சம் அடையும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி நாமம் அறிந்திருக்கிறபடினால அது நமக்கு அடைக்கலமாக இருக்கு. அது சொல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள் இல்லையோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யார? கர்த்தரை நம்புகிறவங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். கர்த்தரை நம்புகிற எல்லாருக்கும் அவர் அடைக்கலம். நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்க அடைக்கலம் சொல்லுங்க. தேவன் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் 91 சொல்லுவாரு, தேவரீர் தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். யோசிச்சு பாருங்க, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? தலைமுறை தலைமுறையா அடைக்கலம். பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருக்கும் என் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். அவர் அடைக்கலம் தலைமுறை தலைமுறையா இருக்கிறதுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார்ல, அவர் நம்ம விட்டுட்டு போவாரா? அவர் தலைமுறை தோறும் நமக்கு அடைக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலாம், குடும்பத்துக்கு அடைக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அடைக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியுடைய பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, சொல்லுங்க, கர்த்தரின் அடைக்கலம்ப்பா, நீங்க அடைக்கலாம். ஆண்டவரே, நான் தங்கும் உறைவிடம் இல்லையா, நான் தங்கும் உறைவிடம். அவரின் அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலம். கர்த்தரின் அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரின் அடைக்கலமாக இருக்கிறார். இப்படி சொல்லும் போதே ஒரு பெரிய பேல நமக்குள்ள வருது பாருங்க. தேவன் நம்முடைய அடைக்கலம். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. தலைமுறை தோறும் நமக்கு அடைக்கலம். நம்ம வீடு நமக்கு அடைக்கலம் கொடுக்கறது போல அடைக்கலம் கொடுக்கிற ஒருவர் உண்டு. அடைக்கல பட்டணம் அங்கே அடைக்கலம் கொடுக்கறது போல தேவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் என்ன அடைக்கலம் சொல்லுங்க. நாம் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய நிழலிலே களி கூறுவதற்கு அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக வாசிக்கிறேன். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேன்.
நல்லா ரம்யா சொல்றாரு, பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். அடைக்கலம் தேவன். இதெல்லாம் என்ன? இந்த வசனத்தை வாசிக்கும் போது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன். உங்களுக்கு விரோதமாய் வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, தோல்வி வரும்போது, மனக்கலக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள்ல நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அவர் அடைக்கலம். அவரே நம்முடைய அடைக்கலம். அவர் நம்முடைய அடைக்கலம், அடைக்கலமாக இருக்கின்றார். நம்முடைய போராட்டத்தில், நம்ம பிரச்சனையில், நம்ம பாடுகள் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். அவர் நம்முடைய வாழ்விலே நல்ல தங்கும் உறைவிடம். அவரிடத்துல போகிற யாரையும் வெளியே அனுப்புறதில்லை. நமக்கு வருகிற எல்லா கலக்கங்களிலும் போராட்டங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாசி கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வாசித்தோம். பாருங்கள், அந்த பகுதியை வாசிக்கும் போது கப்பல் சேதத்திலே பவுல் இருக்கிறார். நான் இனி அவ்வளவுதான் என்று ஒரு பெரிய போராட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் பாருங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகி தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாத, நீ தேவனுக்கு ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணி யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அடைக்கலாம். எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. கடல் கொந்தளிக்கு. அந்த ஈரோ கிளித்தோன் என்கின்ற அந்த கடும் காற்று, ஈரோன் கிளித்தோன் என்ற கடல் காற்று இல்லையா, அது மோதி அடிக்குது. அவ்வளவு பெரிய பொருள் சேதம். எல்லாத்தையும் கடலை தூக்கி போட்டா, சாப்பிட கூட கிடையாது. இனி எல்லாம் தான் பலன் அற்று போயிடுச்சு. கர்த்தர் கப்பலிலும் அடைக்கலாம், அங்கேயும் தங்க உறைவிடும். ஆண்டவரிடத்தை சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய என்ன நெருக்கங்களையும் பாடுகளையும் என்னுடைய கவலைகள் மத்தியிலும் நீங்க என்னுடைய அடைக்கலாம்ப்பா. பவுல் அவ்வளவு ஒடுக்கப்பட்டார் பாருங்க, அவ்வளவு நெருக்கம். இதுல ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவனோடு கூட இருந்த யாவருக்கும் அவனால் அடைக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்க கூட இருக்கிற எல்லாத்துக்கும் அடைக்கலாம். அதான் சொல்லப்படுகிறது, தேவன் உனக்கு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். யாவருக்கும் தயவு, எல்லாருக்கும் கர்த்தர் தயவு பண்ணார். கூட இருக்கவங்களுக்கு அடைக்கலம். தேவன் உங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். கலக்க வேண்டாம், பயம் வேண்டாம். கப்பல் சீறி அடிக்கிறது, கடல் காற்று, பெரு வெள்ளம் மோதி வந்தாலும், அது எத்தனை அழாலையா வந்தாலும் என்ன, கர்த்தர் நமக்கு அடைக்கலம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இசப்பா நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க என்னுடைய அடைக்கலமா இருக்கிறனால சோர்ந்து போக மாட்டேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். மூடி பிரசங்கியார், மிக பிரசித்த பெற்ற ஒரு பிரசங்கிக்காரர். அவர் அங்கங்கே எல்லா இடங்களிலும், அமெரிக்காவிலும் இங்கிலாந்து தேசத்திலும் பிரசங்கம் பண்ணுவார். எழுப்புதலை தேசங்களுக்குள்ள கொண்டு வந்த ஒரு மனிதன். அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாரு, அங்கெல்லாம் ஒரு வயதான ஒரு தகப்பனார் வருவார். முன் இருக்கையில உட்கார்ந்து கொண்டு இருப்பார். அவர் சொல்வார், ஐயா நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமா, பேசலாமா? வந்து சொல்வார், ஜார்ஜ் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? நான் இந்த வயதான நிலையில உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை வந்து அழைத்து போ என்று சொல்லி உட்கார்ந்து கொள்வார். மறுபடியும் இது தொடர்ந்து அவர் எல்லா கூட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். பிரசங்கியாரும் அவருக்கு அனுமதி கொடுத்தார். ஒரு நாள் வந்தது, மூடி பிரசங்கியாரத்துல ஒரு மனிதன் வந்தார். தன்னை அறிமுகப்படுத்தின, ஐ அம் தி ஜார்ஜ், நான் தான் ஜார்ஜ் என்று சொன்னார்.
நீ தான் அந்த ஜார்ஜா? என்னப்பா ஆச்சு? ஏன் உன் தகப்பனாரை விட்டு விட்டு போயிட்டாய்? இப்படி போய்விட்டாய். அவன் சொன்னான், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் நான் நல்லது செய்தேன்யா, அதனால எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸி, எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், அதனால நான் ரொம்ப பிஸி. அப்பொழுது மூடி பிரசங்கியார் சொன்னார், இளைய குமாரன் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவன், தன் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல செய்தான், ஆனால் தன் தகப்பனை அவன் மறந்து விட்டான். இதோ உன் தகப்பன் இருக்கிறார், எல்லாருக்கும் நீ நல்லது செய்யலாம் தம்பி, ஆனால் உன் தகப்பனை மறந்து விட்டாய். அவருக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க, அவரை உன்னோடு வைத்துக்கொள்ள நீ மறந்து போய்விட்டாயே என்றார். சொன்ன உடனே அந்த இளைஞன் அழுதான், அவனுடைய தோளிலே தட்டி கொடுத்தார், தன்னுடைய தகப்பனை அவன் அழைத்து போனான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய அடைக்கலம். ஒருவேளை இந்த உலக மனிதர்கள், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யலாம், நமக்கு நன்மை செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் நம்முடைய அடைக்கலம். அவர் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர். அத கடல் கொந்தளித்து பொங்கி நம்ம மீது சீறி வரும்போதெல்லாம் தேவன் நம்முடைய அடைக்கலம். கப்பலின் அடித்தட்டில் படுத்து உறங்குகிற இயேசு, சீஷர்கள் போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. நல்ல நித்திரே, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு அன்பான், அவங்களுக்கு தெரியல நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம், இயேசுவினுடைய அடைக்கலத்தின் வழியிலே நம்ம போயிட்டு இருக்கிறோம். விசுவாசிகள், அதான் சொன்னார், அவ்விசுவாசிகளே. ஆண்டவர் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. காற்று கொந்தளிப்பு, கடல் நின்றது, கடலுடைய கொந்தளிப்பு நின்றது, அமைதியாயிற்று. தேவன் நம்முடைய அடைக்கலம். கண்களை மூடி நம் ஜெபிப்போம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடாமே என் உறைவிடாமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான், ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் அடைக்கலம், என் பலன், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என் துருகம் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அப்படியே அடைக்கலமாக, அப்படி செட்டைகளின் நிழலிலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, அப்படி நாமத்தை அறிந்திருக்கிற எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். நீங்க யாரனாக இருக்கிறீரப்பா, எங்களுக்கு முன்னாக நீங்க செல்லுறீங்க. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் எழும்பி வரலாம், சத்துரு எங்களை பட்சிக்கும்படி நிற்கலாம், அவமானங்களையும் வெக்கங்களை எங்களுக்கு கொண்டு வரலாம், ஆனால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு எழும்பி இந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவார். கர்த்தர் என அடைக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும், அவருடைய வீடுகளிலும், அவருடைய வாழ்விலும், அவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் நன்மை செய்யும். கர்த்தர்களுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தும். அடைக்கலமாக இருங்க ஆண்டவரே. அவருடைய கரங்களை பிடித்து சொல்லுங்க, நான் உன் அடைக்கலமாக இருக்கிறேன் என்று. அவர்களை இழுத்துக்கொள்ளும், அன்பால் இழுத்துக்கொள்ளும். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீரப்பா, என்னுடைய வாழ்வை நீர் செழிப்பாக்கி இருக்கிறீர், நன்மையாக்கி இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பலன் கொடுக்கிறவர், திடப்படுத்துகிற எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் கலங்கி போகக்கூடாது, நாங்கள் திகைத்து போகக்கூடாது. நாங்கள் ஒரு காலமும் விட்டு நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. தகப்பனே, அப்படி திருக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்படியே வீடுகளிலே இந்த சத்தம் தொனிக்கிற பொழுது கர்த்தரின் அடைக்கலம் என்று அவர்கள் சொல்லட்டும், தேவனின் அடைக்கலம் என்று அவர்கள் சொல்லட்டும். அப்படியே நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த கொரோனா காலங்கள், ஊரடங்கு, இப்பொழுது நாங்கள் ஆலயத்திற்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட உதவி செய். சூழல்களை மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காய், பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்காக, எல்லா எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, காவல் அதிகாரிகளுக்காக, நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த தொற்று காலங்களிலே தங்களையும் வெறுத்து உடைத்து பணிபுரிகிற அத்தனை மருத்துவர், செவிலியர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோப்பா. கர்த்தர் ஆசீர்வதியும். சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சேகரங்களை ஆசீர்வதி, திருச்சபை ஆசீர்வதி, திருமண்டலத்தை ஆசீர்வதியும். இடைய அன்பு பேராயர் ஐயா பர்னபாஸ் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி. கிருபையின் வல்லமையின் கரை எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை காணச்சை, நன்மையை முடிய பண்ணும். இயேசு கிறிஸ்து மேல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கிய ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் சதாக்கு நிலைத்திருப்பதாக, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை எங்களோடு பங்கு பெற்ற யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை இந்த ஆராதனை வழியை தொற்றுப்பான எங்களோடு கூட உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். எங்களோடு கூட நீங்கள் தயவாய் தொலைபேசியில் பேசுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். God bless you. Amen.